வணக்கம். ஒரு அனுபவ புரிதல் பார்க்கலாங்களா? என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் பொண்ணு. அவங்களுக்கு வயசு ஒரு 40க்குள்ளே தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட காமிக்க போயிருக்காங்க. அப்போது ஒரு டெஸ்ட் எடுத்ததில் அவங்களுக்கு ரொம்பவுமே உயிரை பாதிக்கிற அளவுக்கான ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணோட மனநிலை என்ன அப்படின்னா, எப்படியாவது நான் வந்துடணுங்கிற மாதிரி பயங்கர ஒரு 2 குழந்தைங்க. ரொம்பவுமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும். வாழ்க்கையே இல்லை அப்படின்னா எவ்வளோ ஒரு மனநிலை கஷ்டமாக இருக்கணும். அப்புறம் திருப்பி அது சம்மந்தமான ஒரு டாக்டரை போய் பார்த்து டெஸ்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்படியே திரும்பி வாழ்க்கை கிடைச்ச மாதிரி ஒரு இதுலேருந்து எனக்கு நாங்கள் பேசிக்கிட்டப்ப, நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டப்ப என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு திரும்பி வர்றப்ப தான் நம்ம கொண்டாடோமா, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கொண்டாடணும், ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். எவ்வளவோ கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும். வாழ்க்கை கொண்டாட்டத்துக்கு உரியது. எனக்கு போய் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இல்லைன்னு திருப்பி வர்றப்ப தான் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய மாறணும். சிந்திச்சு செயல்படுவோம், நல்லதே கடத்துவோம். நன்றி.